சமயத் தலைவர் என்பதை தாண்டி ஒரு சமுதாயத்துக்காக சமயத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு புரட்சி துறவி என்ற வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய நம்முடைய மானமிகு மகா சந்நிதானம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் சமூகத்திற்கு 100 விழா என்ற பெருமை மிகுந்த இந்த 100 விழா நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பான வகையில் அதற்கு அருமையான ஒரு உரையை, நீண்ட உரையை அமைச்சர் அவர்கள் சிறப்பாக இங்கே நம்முடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பல்வேறு செய்திகளை இணைத்து இங்கே சொன்னார்கள். அப்படிப்பட்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பான வகையில் நம்முடைய அடிகளார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் மகா சந்நிதானம் அவர்கள் ஒரு பெரிய தொண்டரச் செம்மலாக சமுதாயத்தில் ஒரு புதிய பாதையை, புதிய எழுச்சியை உருவாக்கினார் சொன்னால் அந்த எழுச்சி அவருடைய உடல் மறைந்த காரணத்தாலே அது மறைந்து விடாது. அவர்கள் மறையவில்லை, மாறாக என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு தொடர் சரித்திரம் என்பதை நிலைநாட்டுவதற்காக எங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் போக்கி அந்த இடம் காலி இடமல்ல, வெற்றிடமல்ல, அது ஒரு சிறந்த கட்டிடம் என்பதை காட்டுகின்ற எங்கள் ஒப்பற்ற தவத்திரு தமிழ்த்திரு தொண்டர்நாதனாக இருக்கக்கூடிய அருமை பெரியவர் அடிகளார் அவர்களே, சந்நிதானம் அவர்களே, பொன்னம்பல அடிகளார் என்று கூட நான் உச்சரிக்க விரும்பவில்லை. எங்களுடைய அடிகளார் அது ஒரு தொடர்ச்சி, அவ்வளவுதானே தவிர அதிலே ஒரு இடைவெளி கிடையாது. அவ்வளவு பெரிய சிறப்பான வகையில் அடிகளார், அப்படிப்பட்ட அடிகளார் அவர்களே, இந்த நேரத்தில் அடிகளாருடைய 100 விழா தொடங்கி சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் அது வெறும் உரையோடு நின்றுவிடக்கூடாது. எழுத்தில் எதையும் புத்தகமாக நூலாக ஆக்கினால்தான் அது வரலாற்றில் ஆவணங்களாக பதிவாகும் என்ற முறைக்கேற்ப தந்தை பெரியார் அவர்கள் அதை நூலாக்கு என்று சொல்வார்கள், ஆவணப்படுத்துங்கள் என்று சொல்வார்கள். அதையே அடிகளார் அவர்கள் ஆவணப்படுத்துவார்கள். உரை முதற்கொண்டு அவர்கள் தயாரித்து கொண்டு வருவார்கள், அச்சிட்டு கொண்டு வருவார்கள், அதை விநியோகம் செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை பெற்ற நேரத்தில் அதனால்தான் நாங்கள் நினைத்தோம், இது சிறப்பான வகையில் இதை ஒரு நல்ல ஒரு பெட்டகத்தை தயாரிக்க வேண்டும். தயாரிக்க வேண்டிய அவசியமில்லை, அந்த புதையலை எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த புதையல் அடிகளாரவிடத்தில் ஏராளம் இருக்கிறது. நாங்கள் ஒரு சிறு பகுதியைத்தான் எடுத்திருக்கிறோம். அதுதான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அறிவு பெட்டகம் என்ற இந்த எழுத்து, பேச்சு, கருத்துக்கள் இவைகளையெல்லாம் தொகுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு குறுகிய காலத்தில், ரொம்ப குறுகிய காலத்தில் தயாரித்தோம். அப்படிப்பட்ட இதை வெளியிட்டு ஒரு அருமையான உரையாற்றிய நம்முடைய பாராட்டுதலுக்கும் பெருமிதத்துக்கும் உரிய மேனாள் அமைச்சர் சொல்லுவதை விட எந்நாளும் பகுத்தறிவாதி, எந்நாளும் அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர் ஒரே கருத்துள்ளவர்தான். எங்களுக்குள்ளே வேறுபாடே கிடையாது, அவர் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்று சொல்லக்கூடிய உணர்வாளர் அவர்கள். ஆகவேதான் அப்படிப்பட்ட அருமை சகோதரர் மாண்புமிகு மானமிகு அருமை தென்னவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பான வகையில் இந்த பெருமை சேர்த்து அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த நூலை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய ஐயா மாங்குடி அவர்களே, மாநகராட்சியினுடைய துணை மேயர் மாண்புமிகு குணசேகரன் அவர்களே, அதே போல் ஐயா தென்னவன் எப்படி இருக்கிறார்களோ அதுபோலவே கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் என்றைக்கும் தாய்க்கழகத்திலேயே இருப்பதாக அவர்கள் கருதி கொண்டவர்கள். என்றைக்கும் தாய்க்கழகத்திலே இருக்கக்கூடியவராக நாங்கள் கருதுகின்ற அளவிற்கு கொள்கை வீரரான எங்கள் அருமை மாவட்ட துணை செயலாளர் அருமை சகோதரர் இலங்கை மாறன் அவர்களே,
புதுக்கோட்டை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழக பொறுப்பாளர் அன்பு சகோதரர் சந்திரசேகரன் அவர்களே, சிவகங்கை மாவட்ட காப்பாளர் வழக்கறிஞர் இன்பநாதன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அவர்களே, மேனாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அதுபோலவே சிறப்பான வகையில் இங்கே இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர் சுப பதியரசன் அவர்களே, சிபிஐயினுடைய பொறுப்பாளர் ஐயா தோழர் பழ ராமச்சந்திரன் அவர்களே, மிக முக்கியமான அளவிற்கு இங்கே வருகை தந்து சிறப்பிக்கின்ற மேனாள் துணைவேந்தர் ஐயா சுப்பையா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே தலைமை கழகத்தினுடைய அமைப்பாளர் மதுரை செல்வம் அவர்களே, தாம்பரம், புதுக்கோட்டை, அறந்தாங்கி, திருவாரூர், மதுரை மாவட்டங்களுடைய கழக பொறுப்பாளர்களே, அருமை நண்பர்கள் ஜெயக்குமார் அவர்களே, இன்றும் இங்கே வந்திருக்கிற தமிழ் சான்றோர்களே, ஆண்டோர்களே, அருமை தோழியர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒரு அற்புதமான கொள்கை திருவிழா என்பதை விட தாண்டி, நூற்றாண்டு விழா என்பதை தாண்டி, திராவிடர் கழகம் இதை காரைக்குடியில் நடத்த வேண்டும் என்று முதல்ல நான் கருதிய உடனே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏன் குன்றக்குடியிலேயே சிறப்பாக நடத்திவிடலாமே என்று சொன்னார்கள். ஆனால் குன்றக்குடி நடத்துவதை விட காரைக்குடி நடத்துவதே சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய திரு அடிகளார் அவர்களுடைய கருத்தாக இருந்தது. நாங்களும் முதலில் அதை சொன்னோம். நாங்கள் சொன்னதை மறுக்காமல் அப்படி ஏற்று சிறப்பாக செய்யுங்கள், அதற்கு ஒத்துழைக்கிறோம் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னார். ஏன்னா எல்லாரும் ஒரே கருத்துள்ளவர்கள். எங்களுக்கு வண்ணங்கள் முக்கியமல்ல, எண்ணங்கள் தான் ஒன்றுபட்டது. வண்ணத்தால் நாங்கள் மாறுபட்டிருப்போம். காவி, கருப்பு, கதர், வெள்ளை, நீலம், இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கணும். வண்ணத்தால் மாறுபட்டவர்களே இல்லை. மிக முக்கியமாக அது மட்டும் இல்லை, நம்முடைய அமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொன்னார் காவி, கருப்பு கருப்புன்னு. நாங்கள்லாம் சாதாரண கருப்பு, அவர் யார்? பெரிய கருப்பன், சாதாரணமல்ல. அதுதான் மிக முக்கியம். சிலது விடாது கருப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, அது கூட நல்ல தமிழ் அவருடைய பெயர். அதுதான் நம்ம இனத்தினுடைய பெயர். பாராட்டணும் அவருடைய பெற்றோர்களை. ஏன்னா கிருஷ்ணசாமின்னா பெருமை நினைப்பார். கிருஷ்ணசாமின்னாலும் பெரிய கருப்பன் தான், அதில் ஒன்றும் சந்தேகமாக இல்லை. கருப்பன்னு அர்த்தம். அது வடமொழியில், அவ்வளோதான். வடமொழியில் சொன்ன உடனே கிருஷ்ணனால கருப்பு. ஆகவே தான் மிக முக்கியமாக. ஆனால் அதை தமிழில் பச்சையாக சொன்னது மட்டுமல்ல, அப்படி பார்த்து தான் கலைஞர் அவர்கிட்ட அனைத்து சாதியினர் அர்ச்சகராகிற பொறுப்பை ஏன் கொடுத்தாருன்னா அவர் பெரிய கருப்பன். அதனால தான் அவர் சிறப்பாக செஞ்சார். அதுதான் மிக முக்கியம். கருப்பர்கள் இதில் ஒன்று சேருவாங்க. ஏன்னா கருப்பருடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு தான் அந்த அனைத்து சாதியினர் அர்ச்சகரே சமத்துவத்துக்காக. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சூழல் இங்கே இன்றைக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இது வெறும் அடிகளாருடைய நூற்றாண்டு விழா மட்டுமல்ல, நன்றி திருவிழா. சமூகத்திற்கு மிக முக்கியம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வில்லை, ஆனால் இந்த செய் நன்றி கொன்றார். திரு அடிகளார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்டில் வேறு எவரும் செய்யாத ஒரு புரட்சி அவர்கள் செய்திருக்கிறார். அவர் செய்த புரட்சி என்று சொன்னால் பல பேர் நினைப்பார்கள் ஆயுதத்தை தாங்குவது, இரத்தத்தை சிந்துவது என்பது அது ஒரு வகையானது ஒரு காலகட்டத்தில். ஆனால் அறிவு புரட்சி, அமைதி புரட்சி, கருத்து புரட்சி, சிந்தனை புரட்சி இருக்கிறதே, அதை செய்த இயக்கம்தான் சுயமரியாதை இயக்கம். அதற்கு காரணகர்த்தா தான் தந்தை பெரியார் அவர்கள். அந்த புறத்தில் அங்கே எந்த விதமான வன்முறையும் அங்கே தலையிடாது, நன்முறை தான் இருக்கும். ஆகவே தான் அந்த அறிவு புரட்சியை அமைதி புரட்சியாக ஆக்கியவர் நம்முடைய நூற்றாண்டு விழா நாயகர் அடிகளார் அவர்கள். எங்களுக்குள்ளே இந்த காவி கருப்புன்னு சொன்னாங்க. இப்போ கருப்பை ஒரு பிரித்தே சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சுருக்கமாக நேரம் இல்லை, தொட்டு காட்டிவிட்டு போகிறேன். இது அறிவார்ந்த அரங்கம், ரொம்ப விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கருப்புடை இல்லாத கட்சிக்காரர்களே யாரும் கிடையாது. எல்லா தலைவர்களும் எல்லா கட்சியில் இருக்கிறவங்களும் கருப்பு வச்சுருக்காங்க, சட்டை வச்சுருக்காங்க. எப்பெல்லாம் போராட்டம் வருதோ காவிகள் மட்டும்தான் கருப்பு போடாமல் இருக்காங்க, அவ்வளோதானே தவிர கருப்போடு இருக்கிறாங்க. அவங்க கருப்போடு இருக்கிறதுனால அவங்களுக்கு தனியாக கருப்பு தேவையில்லை. ஆனால் மற்ற கட்சிகள் பார்த்திங்கன்னா
காங்கிரஸ் தலைவர், பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் உள்பட அகில இந்திய கட்சி தலைவர்கள் உள்பட கருப்பை போடுகிறார். அவ்வளோதான். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஏன் நாள் பாராட்டுகிறோம்னா, அடிகளார் அவர்கள் ஒரு சமயம் மதம் என்று சொன்னால் அது ஜாதியை பாதுகாப்பதற்காகத்தான், வேதத்தை வளர்ப்பதற்காகத்தான், மூட நம்பிக்கைகளை ஆணி அடிப்பதற்காகத்தான், சடங்கு சம்பிரதாயம் என்ற பெயராலே மனித குலத்தை பிரித்து பிளந்து ஒற்றுமை இல்லாமல் அசமத்துவத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் என்றிருந்ததை மாற்றி மனிதகுலம் ஒன்று, அனைத்து சாதியினரும் அனைத்து மக்களுக்கு அனைவருக்கும் அனைத்து என்று காட்டிய பெருமை எப்படி சுயமரியாதை இயக்கத்துக்கு தந்தை பெரியாரின் கொள்கையாக அமைந்ததோ அதுபோல அது பகுத்தறிவு உலகம். ஆனால் சமயத்துறையிலே அதை ஒருவர் செய்தார் என்று சொன்னால் அடிகளாரை போல அவ்வளவு துணிச்சலோடு அவ்வளவு பெரிய வாய்ப்போடு அவர்கள் வேறு யாரையும் பார்க்க முடியாது. நூல் அதனால்தான் வெளியிட வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் மிக தெளிவாக எழுதியிருக்கிறோம். எத்தனையோ செய்திகள், சாதாரணமல்ல, மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் எத்தனை அதற்காக யாரும் துணியாத விலையை கொடுத்திருக்கிறார். சாதாரண விலை நாங்களெல்லாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், சிறைச்சாலைக்கு போவது, போராட்ட களத்தில் இருப்பது, மற்றவர்களெல்லாம் சாதாரணம். ஆனால் சன்னிதானம், ஒரு சன்னிதானம் மொழிக்காக முதல் முறையாக கைது செய்து இந்த மொழிப்போர் மொழி உரிமையை காப்பாற்றினார் என்றால் அவரை ஒத்து வேறு யாரை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியும்? அறைக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், அங்கே சந்திப்பதற்கே இருக்காது. இங்கே அப்படி அல்ல. இன்றைக்கு என்னுடைய வாழ்நாளிலே ஒரு பெரிய திருநாள் என்று நாங்கள் எல்லோரும் கருதக்கூடிய அளவிற்கு திருமணத்திற்கு சென்றோம். அடிகளார் அங்கே தான் உறங்குகிறார். அடிகளாருடைய அந்த நினைவு இடம், அதிலே நாம் நம்முடைய மரியாதை செலுத்த வேண்டும். அடிகளார் அவர்களோடு முடிந்து விடவில்லை, அது ஒரு தொடர் சகாப்தம். அந்த சகாப்தத்தை இதோ நடத்தக்கூடிய நாயகர் அடுத்து இருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் சந்தித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் போனபோது எங்களுக்கு கிடைத்த அந்த வரவேற்பு இருக்கிறத, அந்த அன்பு இருக்கிறத, அந்த பாசம் இருக்கிறத, அதை வர்ணிக்க எங்களால் வார்த்தைகளே இல்லை. அந்த பாசம் என்பது வெறும் வரவேற்புக்காக சொல்லவில்லை நண்பர்களே. வேறு எந்த மடத்துக்கு போயிருந்தாலும் சமத்துவமாக உட்கார்ந்து அந்த இடத்துல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்குமா? வேறு எந்த இடத்துல போயிருந்தாலும் அமர்ந்து உண்ணக்கூடிய அளவிற்கு அடிகளாரும் அமர்ந்தார், நாங்களும் எங்களுக்கும் ஒரு உணவு கொடுத்தார் என்றிருக்கிறத. அது வெறும் உணவு மட்டுமல்ல, காலங்காலமாக இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு சம்பிரதாயத்தின் பெயரால் சடங்குகள் பெயராலே பிரித்து வைக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த மடம் இருக்கிறத, இது சமத்துவத்துக்கான ஒரு கேந்திரம் என்பதை காட்டுவதற்காக அடிகளார் எங்களுடைய கொள்கை பசியை தீர்த்தார். வெறும் வயிற்று பசியை தீர்த்தார் என்று சொல்ல முடியாது. கொள்கை பசி, அதுதான் எங்களுடைய கொள்கை பசி. சமத்துவம் வேண்டும், அனைவரும் சமத்துவம், மக்கள் அனைவரும் மிக முக்கியம். தந்தை பெரியார் சொன்னார், மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்னார். அழகு என்றால் என்ன? பல பேருக்கு அழகு ரொம்ப பெரியார் அப்படி எப்படி வித்தியாசம்? ஏன் பெரியார் இடத்துல ஈர்க்கப்பட்டார் தவத்திற்கு குன்றக்குடி அடிகளார் சொன்னால் ரெண்டு செய்தி. மனிதனுக்கு அழகு என்று சொல்லும்போது அழகு சாதன நிலையத்துக்கு போனால் பயனில்லை. உடல் அழகு இருக்கிறதே அது மாறும், வயது ஏற 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 நம்மளே பார்ப்பார்கள், சொல்வார்கள், நண்பர்கள் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு சுறுசு இருந்தார், எவ்வளவு கருத்த முடி இருந்தது, எவ்வளவு எப்படி இருந்தார்கள் சொல்வார்கள். ஆனால் அறிவுக்கு அப்படி அல்ல. அதுதான் மிக முக்கியம். மானம் அறிவு இந்த ரெண்டும் இருக்க அது வளர்ந்து கொண்டே போகும், அதற்கு குறைந்து கொண்டு போகாது, அது வெளுக்காது, அது என்றைக்கும் கருப்பாகவே இருக்கும். அதுதான் மிக முக்கியமானது. ஆகவே அதை பார்த்து கொண்டிருக்கிற போது அந்த உணர்வுகள், அந்த உணர்வுகளை சமத்துவம், ஏனென்றால் அனைவரும், ஏன் பிறவி பேதம் மனிதர்களுக்குள்ளே மனிதனை ஆக்கவில்லையே? இந்த சாதி என்று சொல்லுகிற நேரத்தில் அடிகளார் நூற்றாண்டு விழா நாயகர் அவர்கள் துடித்தார்கள். தொடுங்காது சொன்னார் அழகாக. நம்முடைய அருமை சகோதரர் தென்னவன் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி பேசும்போது அமைச்சர்கள் எப்படி சுட்டி காட்டினார்களோ அது ஜாதி ஒழிப்பு.
இந்த நாட்டில் ஜாதியை ஒழிக என்று சொன்னவர்களை விட்டு முடியாது. இப்போது ஜாதி இருக்க வேண்டும் என்று நியாயம் பேசுகிறவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள். அந்த அமைப்புகள் இருக்கின்றன. அதை கட்டி காப்பதற்காக புதிய புதிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஜாதி ஒழிப்பு என்பதற்காக மையப்படுத்தி அந்த சாதிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்தார்கள். இந்த துணிச்சல் அடிகளாரை தவிர இருக்க முடியாது. அதனால்தான் அவர்களெல்லாம் அடிகளார் அவர்களை பற்றி ஒரு பெரிய மற்றவர்கள் சொல்ல முடியாத அளவிற்கு இந்த புத்தகத்தை தயவு செய்து வெளியிட்டதை ஒவ்வொருவரும் வாங்கி படியுங்கள். இதில் அடிகளாருடைய கருத்து பேச்சு ஒரு வார்த்தை கூட நமக்கு இல்லை. அதை வரிக்க வேண்டும். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்பதை மட்டுமல்ல, ஐயா தந்தை பெரியார் அவர்கள் எப்படி நம்மவர்களை மதிப்பது என்ற அந்த இடத்தை எப்படி சிறப்புப்படுத்துவது என்று நினைத்தார். இன்னும் கேட்டால் அதுதான் மிக முக்கியம். அதை தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழனுக்கு இருக்கிற புத்தி யாரையும் பாராட்ட தெரியாது. பாராட்டுகிறவனை சகிக்கவும் மாட்டார்கள். கால் இழுக்க வேண்டும் நினைப்பார்கள். அவ்வளவுதானே தவிர வேறொன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தந்தை பெரியார் நமக்கு கற்றுக் கொடுத்ததில் தெளிவாக சிறப்பாக அந்த பாடத்தை உணர்ந்தவர்கள் மட்டுமல்ல, அதுக்கு சொன்னார்கள். எப்படி அவர்கள் பெருமைப்படுத்தினார்கள் என்று பார்க்க வேண்டும். நாங்கள் அதுதான் மிக முக்கியமாக இந்த படத்தில் பார்த்தீர்களானா உங்களுக்கு படங்களாக கூட போட்டு சிலதை பதிவு செய்திருக்கிறோம். ஐயா அவர்கள் மிக முக்கியமாக ஒரு படம், இதில் அடிகளார் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். அடிகளாருக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். அப்படி வருகிற நேரத்தில் தந்தை பெரியார் அடிகளார் பொன்னாடை போர்த்த நேரத்தில் பெரியார் எப்படி குனிந்து வாங்குகிறார் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம், சாதாரணமல்ல. ஏன்னு கேட்டால் இது வெறும் 2 நபர்களுக்கிடையே பிரச்சனை இல்லை, 2 தத்துவங்கள். அதுதான் மிக முக்கியம். அதை கண்டுபிடிக்க வேண்டும். மிக முக்கியமாக நாம் அவர்களை தோளில் தூக்க வேண்டும். பெரியாருக்கு தனக்கு என்ன பழக்கம் என்றால், இந்த சமுதாயம் வளர வேண்டுமானால், முன்னேற வேண்டுமானால் நம்மவர்களை தோளில் தூக்கி உயரமாக காட்டுங்கள், பெருமைப்படுத்துங்கள், அவர்களை சாதாரணமாக நினைக்காதீர்கள். நாம் எப்படி மரியாதை காட்டுகிறோமோ அதை வைத்துத்தான் இந்த இனத்துக்கு மரியாதை. எங்கள் அமைச்சர் எங்களுக்கு நெருக்கம் என்று சொன்னால் போதாது, மாண்புமிகு அமைச்சர் என்று வரும்போது அவருக்குரிய இடத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு இன்னும் சிறப்பு இந்த மேடையில் இல்லைன்னா கூட்டுறவு. இந்த கூட்டுறவுனால தான் இந்த கூட்டமே. அதுதான் மிக முக்கியம். எங்கள் உறவு எப்போதுமே கூட்டுறவு தான், அதில் ஒரு சந்தேகமே இல்லை. கூட்டுறவு கிடையாது. பல நேரங்களில் கூட்டுறவு உண்டு, இது கூட்டுறவு. அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வருகிற போது ஐயா அவர்கள் மிகப்பெரிய அளவு அடிகளார் அவர்கள் சொன்னார், நவில்தோறும் நூல்லையும் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அந்த பண்பு மிக முக்கியமாக வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி இதில் நாங்கள் குறிப்பிட்டோம். எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு எங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்தார். எப்போ ஐயா 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அதில் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த தொகுப்புரையில் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறோம், கொஞ்சம் நேரமானாலும் பொறுத்து கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப மிக முக்கியம். வெளியில் நீங்கள் சுலபமாக போக முடியாது, மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசி கொண்டிருக்கலாம். ஆகவே தான் தவத்திரு அடிகளார் மாநாடு நடத்துகிறார் சென்னையில் 1966 தேர்தலுக்கு முன்னால். நடத்தும்போது மாநாட்டு பந்தலில் வேலை நடக்கணும்னு ஐயா அவர்கள் உட்கார்ந்துருக்கிறார். பெரியார் தடலில் நாங்கள்லாம் உட்கார்ந்து அவர் சொல்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்களெல்லாம் எங்களை விட்டு விட மாட்டார். ஐயாவே நேரில் கண்காணிப்பார். ஏன்னா அதிக செலவு பண்ணிடுவாங்க, சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா இந்த பணிகளை கொடுப்பார். அப்படி கொடுத்த போது இந்த முன்னுரையில் எழுதியிருக்க பூராமே ஐயாவை அழைச்சாங்க. தவத்திரு அடிகளார் அவர்களை தான் கொண்டு பெரியார் திடலில் வாக்காளர் மாநாடு நடத்த வேண்டும், அதை அடிகளார் தான் திறந்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து அதை கேட்கும்படியாக ஒரு செய்தி போடுகிறார். இந்த செய்தி இருக்க நல்ல இந்த இளைய தலைமுறை நடுத்தரமாக இருக்கிறவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் எழுதியிருக்கிறோம், 6வது பக்கத்தில் இருக்குது. எங்கள்கிட்ட அழைச்சார். விடுதலைக்கு எனக்கு எழுதி கொடுப்பார். அவரை ஐயா கையில் இப்படி ஒரு பேடு வைத்துக்கொண்டு அவரே எழுதினார். கைப்பட எழுதி இதை அப்படியே இன்றைக்கு விடுதலையில் போடுறேங்க என்று சொன்னார். அதை எடுத்து பார்த்தார். அவருடைய செயலாளர் முதல்ல வாங்கினார், இமயவரம்பன். அதுக்கப்புறம் என்னிடத்துல கொண்டு ஆசிரியருங்கிற முறையில் நாங்கள் தள்ளி உட்காந்துருந்தோம், கொண்டு கொடுத்தார். போட சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு. அது என்ன எழுதினார்? தவத்திரு குன்றக்குடி அடிகளார்
சன்னிதானத்தை 7/1/1962 தேதி நடக்கும் ஓட்டர்கள் மாநாட்டு பிரதம ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ள பிரார்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை நினச்சி பாருங்க. ஏற்றுக்கொள்ள ஸ்தானத்தை பிரார்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே அடிகளாருடைய பெரியாருடைய செயலாளர் புலவர் இமயவரமன் இதெல்லாம் நாங்கள் பழகிறவங்க, அவர் எழுதுகிறவர், அவர் கொஞ்சம் அப்படியே வாங்கி வைத்து கொண்டு அப்படின்னாரு. ஐயா என்ன அப்படின்னாரு. இல்லை, பிரார்த்தனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னலாம் இருக்கையான்னாரு. போடுங்க, பிரார்த்தனை தான் செஞ்சுருக்க. ப்ரேன்னு ஆங்கிலத்தில் கேட்பான்ல, ஐ ப்ரேடுன்னு கேட்பார்ல, அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லிட்டு கொடுத்தாரு. என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. ஐயா சரியாக தான் எழுதியிருக்காங்க. ஐயா நம்ம வேலை அது இல்லை. நமக்கு ஐயா என்ன சொல்கிறாரோ அதை பண்ண வேண்டியது, சிந்திக்க வேண்டியது பெரியார், செயல்பட வேண்டியது அவருடைய தொண்டர்கள். இதுதானே தவிர நமக்கு ஒன்றும் சொந்தமாக சிந்திக்க வேண்டிய வேலையே கிடையாது என்று சொன்னோம். அது மாதிரி இருக்கக்கூடிய அளவில் தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார். அதே மாதிரி தான் அடிகளார் அவர்கள் நட்பு எவ்வளவோ சொல்லலாம். இதில் கருத்து வேறுபாடுகள் நீங்கள் நினைக்கலாம், என்ன 2 பேரும் சேர்ந்துருக்கிறார்கள, இப்போ அதே மாதிரி இந்த அடிகளாரும் அவங்களோட சேர்ந்துட்டாரு, என்ன முக்கியமா என்றெல்லாம் நினைப்பார்கள். சேர்றதுக்கு வரல, நாங்கள் இயல்பாக இருக்கோம் அவ்வளோதானே தவிர இது இயல்பானது. தண்ணீரும் மண்ணெண்ணையும் அல்லது பாலும் மண்ணெண்ணையும் கலந்தால் அது வேற்றார். அதனால தான் அழகாக தென்னவன் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், சுருக்கமாக சொன்னாரும், வேற்றாரும் மாற்றாரும் எப்படி நடந்தார்கள் என்ற 2 வார்த்தையை சொன்னார். வேற்றார்களுக்கு எச்சரிக்கை, மாற்றார்களுக்கு அறிவு பாடம், உற்றார்களுக்கு அது ஒரு உறவு நெருக்கம். அவ்வளோதான் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவிற்கு. அப்படிப்பட்டதில் அடிகளாரை பற்றி பெரியார் சொல்கிறார். அதுதான் மிக முக்கியம். சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய தந்தை பெரியார் பேசுகிறார். நாங்கள் சொல்லலை. இன்றைக்கு அடிகளாருடைய 100ஆண்டு விழாவில் மிக முக்கியமாக சுருக்கமாக சொல்ல வேண்டியதில்லை. பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய அடிகளார் அவர்களே, அடிகளாரை பார்த்து பேசுகிறாங்க. அடிகளார் அவர்களே மேடையில் வைத்துக்கொண்டு பெரியார் பேசுகிறார். இதுக்கு மேலே நாங்கள் என்ன பேசணும்? அடிகளாருடைய 100ஆண்டு விழாவில் பெருமைக்கும் மரியாதைக்கும் உரிய அடிகளார் அவர்களே, பேரன்புள்ள தாய்மார்களே, தோழர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமோந்த நன்றி. இன்றைக்கு எனக்கு பொன்னாடையும் பொற்பதமும் அளிக்கப்பட்டது அடிகளார் அவர்களால். அது எனக்கு பெருமை அளிக்கிறது, லாபமும் அளிக்கக்கூடியது. அதுதான் வேடிக்கை. ஐயா பொற்பதம்னு ஒன்று, லாபமும் அளிக்கக்கூடியது மட்டுமல்ல, லாபம் பொன்னாடையும் பொற்பதமும் பொன்னாடைக்கு லாபம் அளிக்கும். முதலாவதாக ஐயா சொன்ன வார்த்தை, சாமிகளுடைய தலைமையும் ஆசியுமே லாபமும் பெருமையும் தருவதா மிகப்பெரிய அளவுக்கு. எங்கள் இருவருக்கும் ஏதாவது கருத்து வேற்றுமை இருக்கக்கூடும் என்று பலர் கருதுகிறார்கள். எங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் என்று பலர் கருதுகிறார்கள். உண்மையில் எங்கள் இருவருக்கும் கருத்து வேற்றுமை இருக்க வேண்டிய அவசியமில்லை. அன்றும் இன்றும் என்றும். அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவிற்கு இல்லை. அடிகளார் தமக்கென வாழாதவர். எது எங்களை இணைக்கிறது? அடிகளார் தமக்கென வாழாதவர், தொண்டின் உருவமாக விளங்குகிறவர்கள். எனவே எங்களை இணைப்பது தொண்டு, எங்களை இணைப்பது கொள்கை, எங்களை இணைப்பது சமத்துவம், எங்களை பிரிப்பது குலதர்மம், இணைப்பது சமதர்மம் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பல்வேறு செய்திகளை இங்கே சொல்லுகிற நேரத்தில் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். எவ்வளவு சிறப்பாக அடிகளாரைத்தான் பல நேரங்களிலே அவர்கள் மிக முக்கிய பொறுப்பு மாநாட்டுக்கு திறப்பு விழாவுக்கு அப்படி எழுதினார்கள். புதிய விடுதலை பணிமனை பெரியார் திடலுக்கு நீங்கள் இப்போது வந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். புதிய விடுதலை பணிமனை அதற்கு முன்னாலே அண்ணா அவர்கள் காலத்திலிருந்து நான் என்னுடைய பொறுப்பேற்ற காலத்தில் இருந்த 62 ஆண்டுகளுக்கு முன்னால் வரையில்
பழைய விடுதலை அலுவலகம் இருக்கிற தேவகோட்டை ஒருவர் நகரத்தாரவருடைய இடம் அது. அதுக்கு வாடகையில் தான் நாங்கள் நீண்ட காலமாக இருந்தோம். எல்லாம் கள்ளிப்பட்டி சேர் தான் இருக்கும். பல நேரங்களில் அதுக்கு ஒரு நாற்காலியில் ஒரு கால் கூட இருக்காது. அதுதான் மிக முக்கியம். அதில் தந்தை பெரியாரே உட்கார்ந்து எழுதுவார், அந்த நாற்காலி தான். ஆகவே தான் அதையெல்லாம் மாற்றி பிறகு புதிய இடம் பெரியார் திடல் வாங்கப்பட்டு அதில் கட்டடங்கள் கட்ட உடனே அந்த கட்டடம் முடிந்தது. இந்த அடிகளார் நான் சொன்னேன். உடனே ஐயாவிடத்தில் போய் நாங்கள் கேட்கிறோம், அது யார் இதை திறப்பு விழா செய்வது, திறப்பு விழா செய்யணுமான்னு கேட்டார். அது வேறு செலவாகுமே. இல்லை இதை கட்டாயமாக இதை விளம்பரப்படுத்துறதுக்கு வேணும், ஆகவே ஐயா வேணுமையா அப்படின்னு கேட்ட உடனே அம்மாவும் சொன்னாங்க, ஆமாம் அவர் ஆசிரியர் வீரமணி சொல்கிறதுக்கு சரிதான், இதை நல்ல சிறப்பாக பண்ணணும், நம்ம வந்துட்டோம், இடம் மாறி போச்சுன்னு தெரியணும்ல அப்படின்னு சொன்னார். உடனே ஐயா சொன்னார், தவத்திரு அடிகளாரை அழைத்து திறக்க வேண்டும். அதுதான் மிக இன்றைக்கு விடுதலை அலுவலகம் இருக்கிற இடத்துல தவத்திரு அடிகளார் அவர்கள் அதில் எழுதுகிறார். அடிகளார் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய செய்திகள் இருக்குன்னா அவ்வளோ தொட போகிறதில்லை. தமிழர்களின் நலன் கருதி தமிழர் விடுதலையின் புரட்சி கருத்துக்கள், புதுமை கருத்துக்கள் வரவேற்க மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் விரும்புவதில்லை. இதுதான் மிக முக்கியம். விடுதலையின் புரட்சி கருத்துக்கள், புதுமை கருத்துக்கள் வரவேற்க மேல்மட்டத்தில் தலைவர் பெரியார் அவர்கள்தான் துணிந்து நாட்டில் நல்ல கருத்துக்களை தோற்றுவிக்க இந்த பத்திரிகையை தொடங்கினார்கள். அடிகளார் பேசுகிறார். முதல்ல பெரியார் பேச சொன்ன, இப்போ அடிகளார் பேசுகிறார். மேல்மட்டத்தில் விடுதலையின் புரட்சி கருத்துக்கள், புதுமை கருத்துக்களை வரவேற்க மேல்மட்டத்தில் உள்ளவர்கள் விரும்புவதில்லை, விரும்ப மாட்டாங்க. அடிமட்டத்தில் உள்ளவர்களாவது வரவேற்கின்றார்களா என்றால் அவர்கள் அச்சத்தின் காரணமாக மறுக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலே எதிர்நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறார்கள். மேல்மட்டத்திற்கும் அடித்தளத்திற்கும் இடையே உள்ள நடுத்தர மக்களாவது வரவேற்கின்றார்களா என்றால் இப்போதுதான் அவர்கள் கைக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அடிகளார் எவ்வளோ அழகாக அதை நல்லா உணர்ந்து பதிவு செய்திருக்கிறார் பாருங்க. தமிழர்களின் நலன் கருதி நடக்கக்கூடிய விடுதலையினை தமிழர்கள் ஒவ்வொருவரும் வாங்கி படிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். எவ்வளோ கவனமாக சொற்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். படிக்க வேண்டும்னு சொல்லலை, வாங்கி படிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். விடுதலை வாங்கி படிப்பது அடுத்த வாக்கியம். விடுதலை வாங்கி படிப்பது தமிழர்கள் ஒவ்வொருவரின் கடமையாக கருத வேண்டும். தமிழர்களின் இல்லங்கள் என்பதற்கு அறிவிப்பு பலகை போல் விடுதலை தமிழரது ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி உற்சாகப்படுத்தினார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த விடுதலை சென்று கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஆசை வெறும் ஆசையாக போய்விடவில்லை, நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அடிகளார் அவர்களை எப்படியெல்லாம் மதித்தார் என்பதை சுருக்கமாக சொன்னால், காரணம் இந்த ஜாதி ஒழிப்புக்கு கேட்டார். எதற்காக ஜாதி இருக்கணும், எதுக்காக சமுதாயத்தில் சமத்துவம் இருக்க வேண்டாமா, பிறக்கும்போது எதற்காக ஒரு மனிதன் தானாக பிறக்கவில்லை, தனியாகவும் பிறக்கவில்லை, அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ளே எதற்காக பேரம் இருக்க வேண்டும். நாயை கொஞ்சுகிறான், ஆனால் உழைக்கின்ற நம்முடைய சகோதரனை எட்டி நில், தொடாதே, கிட்டே வராதே, நெருங்காதே, பாராதே என்று சொல்லுகிறாரே என்று உணர்வுபூர்வமாக சொல்ல நேரத்தில் அடிகளார் அவர்கள் வெறும் பேசிவிட்டு போகக்கூடவில்லை. அவருக்கு இருக்கிற சிறப்பு அதுதான். இன்றைய அடிகளாரும் படித்தார். பேசிவிட்டு அவர்கள் மேடையிலே பேசிவிட்டு போகவில்லை. பேசலாம், இன்னும் சிலர் எழுதலாம், ஆனால் நடைமுறை செயலுக்கு என்று வருகின்ற நேரத்தில் திராவிடர் கழகம் ஏன் என்ற விழாவை இங்கே கொண்டாடுகிறது என்று சொல்ல வேண்டுமானால் நண்பர்களே, ஒரு செய்தி சுருக்கமாக, இது ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர் அண்மையிலே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன புத்தகம். குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர் முருகேசன் என்பவர் வெளியிட்டு 2 நாளைக்கு முன்னால் தான் கையில் கிடச்சிருந்தது. மண்டைக்காட்டு அம்மன் வரலாறு, வருணாசிரமம் ஆக்கிரமிப்பும் என்று. மண்டைக்காட்டில் கலவரம் நடந்தது உங்களுக்கு தெரியும். நம்முடைய அடிகளார் அவர்கள் அங்கே வீட்டுக்குள்ளே மடத்துக்குள்ளே இல்லை, உடனே நேராக போய் அந்த கலவர இடத்திலேயே போய் ஜாதியை அவர்கள் எதிர்த்து பேசி அவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற புரட்சி துறவி அவர்கள் செய்தார். மொழிக்கு எப்படி அவர்கள் இறங்கி களத்துக்கு போனார்களோ, களமாடினார்களோ, அது மாதிரி களமாடிய அடிகளார் அவர்கள் அங்கே மண்டைக்காட்டு காலத்தை அங்கே போகிறார்கள்.
மகா சன்னிதானங்கள் மற்ற இடங்களில் இதை விட பெரிய சன்னிதானமெல்லாம் கூட இருக்கலாம், இதை விட பெரிய மடங்கள்லாம் இருக்கலாம். நாங்கள் தான் பிரதமரையே உருவாக்குறோன்னு சொல்லக்கூடிய மடங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த மடங்கள் என்ன ஆகும்? யாராவது களத்துக்கு வந்திருக்கிறார்களா? இன்னும் கேட்டால் என்ன, நாங்கள் போனோம் இன்றைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோமே, இப்போ அப்படி இல்லையே. இப்போ போன மடங்களில் என்ன ஆகு? இன்னும் கேட்டால் நம்முடையவர்களுக்கு நான் அவர்களுக்கு சங்கடம் வரக்கூடாது என்பதை கவனத்தோடு பேசுகிறேன். இதுவே எங்கள் மேடையாக இருந்தால் வேறு விதமாக பேசுவோம், அதுதான் மிக முக்கியம். அதனால தான் நம்மளை தென்னவன் கூட ரொம்ப கவனத்தோடு பேசியிருக்காரு. அமைச்சர் வேறு இங்கே இருக்கார். அதனால் யாருக்கும் ஒரு சிக்கலை உண்டாக்கக்கூடாதுக்காக சொல்கிறோம். சமத்துவமாக உட்காந்துருக்கிறோமே, இந்த ஒன்றே வேறு எந்த மடமும் செய்யாத ஒரு புரட்சி. சாதாரண புரட்சி இல்லை, இது நாற்காலி புரட்சி. அதுதான் மிக முக்கியம். மற்ற எல்லாம் தரையில் உட்கார்ந்து, அதுலேயும் யார் சுப்பிரமணிய சாமியாக இருந்தால் நாற்காலில் உட்காருவார். அதே நேரத்தில் பொன் ராதாகிருஷ்ணனாக இருந்தால் கீழே தான் உட்காருவார். அண்ணாமலையாக இருந்தால் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மிக முக்கியமாக இப்போ கூட சமீபத்தில், ஆகவே அதுக்கு மேலே போக வேண்டாம், இந்த இடம் சரியான இடம் இல்லை, ஏன்னா அவர்களை நான் ஒரு இக்கட்டுக்கு தள்ள வேண்டல. ஆனால் அடிகளார் அவர்கள் எந்த இடத்துல எந்த நிலையிலும் அவர்கள் உடனே மக்களுக்காக களமாடுவதற்கு இறங்கிய போது ஒரு செய்தி, மண்டைக்காட்டில் ஜாதியை பிரித்து அங்கே மிக முக்கியமான ஒரு சங்கடத்தை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கிய நேரத்தில் நண்பர்களே, மிகப்பெரிய அளவிற்கு அங்கே ஒற்றுமையாக இருந்த சமுதாயம், மீனவ சமுதாயம், அதே மாதிரி கிறித்துவ மதம், இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் போய் ஜாதி எதிர்ப்பு பிரச்சாரம் செய்து அமைதி உருவாக்க வேண்டும், சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன நேரத்தில் அவர்கள் எல்லாரும் போனாங்க. யார் யார்? மாவட்டத்தில் அனைத்து மதத்தலைவர்கள், சில அரசியல் பிரபுகளை கொண்ட அமைதி குழு அமைத்தனர். இந்த குழுவில் குன்றக்குடி அடிகளார், பால பிரஜாபதி அடிகளார், பேராசிரியர் ஆரோக்கியசாமி, முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் அகமது கான், சாகித்ய அகாடமி விருது பெற்ற பொன்னீலன் போன்றவர்கள், அமைதியை விரும்பும் பல பிரபுகள் இணைந்து கலவரத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களிடம் பேசி அமைதியை நிலைநாட்டினார், களமாடினார்கள். ஈத்தா மொழியில் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள், ரொம்ப அதிசயமான செய்தி இது. ஈத்தா மொழியில் மீன் விற்கக்கூடாது என்று சிலர் தடை விதித்தனர். அங்கே பிரித்து காட்டுறதுக்கு, அங்கே போய் மீன் விற்கக்கூடாது, அவருடைய உணவு அவருடைய பிடிக்கிறார்கள் மீனவர்கள். ஏன்னா ரெண்டாக பிரிச்சுட்டாங்க, இது வேறு அது வேறுனா ஜாதியத்தை நிலைநாட்டுவதற்காக அவங்க எல்லாரும் பயந்து போய் அதை செய்யறது தயாராக இல்லை, தடை விதித்தனர். அவ்விடத்தில் கவனியுங்கள் தோழர்களே, அவ்விடத்தில் மீன் விற்கக்கூடாது தடை விதித்தனர். அவ்விடத்தில் குன்றக்குடி அடிகளார் கையில் மீனை தூக்கி ஏலமிட்டார். அதுதான் மிக முக்கியம். யாராவது அது துணிவார்களா? மிகப்பெரிய அளவுக்கு கையில் மீனை தூக்கி ஏலமிட்டார். ஏலமிட்டு கூவி மீன் விற்ற வரலாறும் உண்டு. அவன ஒரு ஆதீனம் மீன் விற்றார். இன்னும் கேட்டால் மீன் மச்சாவதாரம், அது வேற விஷயம் கேட்டா. ஆனால் மச்சாவதாரம்னாலும் என்ன அவதாரத்தையும் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, மீனவர்கள்னா நம்மளை தொடக்கூடாது, கீழே போகக்கூடாது, படிக்கக்கூடாது. இன்னமும் நம்முடைய மீனவர் பிரச்சனை நாட்டில் தீரல. ஆனால் அடிகளார் அவர்கள் இந்த ஜாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக மக்கள் ஒன்றுபட வேண்டும், உலகம் ஒரு குலமாக வேண்டும், அனைவரும் உறவினர், ஒன்றே குலம் என்று காட்டுவதற்காக எத்தனை லெவலுக்கு போனார்கள். இந்த போலி கௌரவத்தை அவர்கள் நினைக்கவில்லை, எது செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். அதுதான் அவருடைய சிறப்பு. எனவே தான் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு புரட்சி துறவி, முன்னோடியாக இருந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் நூற்றாண்டு நடத்துகிறோம். அது மட்டுமல்ல, அடிகளார் அவர்கள் எனக்கு எத்தனையோ செய்திகள் தெரியும். ஐயா மறைந்தார் என்று சொன்ன உடனே அவர்கள் எவ்வளவு சங்கடப்பட்டார்கள் உருவத்தால் என்று சொன்ன உடனே முதல் முறையாக அடிகளார் வருகிறார். தந்தை பெரியார் அமர்ந்திருந்த அந்த பெரியார் திடலுக்குள்ளே கட்டில் இருக்கிறது, அதை அப்படியே வைத்து பெரியார் எழுதியதைப் போலவே அந்த ஒரு கட் அவுட் உருவம் வைத்து அங்கே இருக்கிற நேரத்தில் முதல் முறையாக அன்னை மணியம்மையார் அவர்களை பார்த்தும் எங்களை பார்த்தும் ஆறுதல் சொல்வதற்காக அடிகளார் அங்கே வந்த நேரத்தில் மிக முக்கியமாக சிறப்பாக அங்கே வந்து அவர்கள் ஒரு எதையும் பேசவில்லை. ஒரு 5 நிமிட நண்பர்களை, இன்றைக்கு என்னுடைய கண்களிலே அந்த காட்சி எப்போதும் மறக்காது. அங்கே கலகலகல என்று அப்படியே தேம்பி 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 ஒரு சிறு குழந்தை போல் அழுதார். அந்த
உணர்வுகள் சாதாரணமான உணர்வுகள் அல்ல, மிகப்பெரிய அளவிற்கு. அது மட்டுமல்ல, நம்முடைய அடிகளார் தவத்திரு தமிழ்த்திரு அடிகளார், இன்றைய அடிகளார் அவர்கள் அதை விட ஒரு தாண்டி போனார்கள். மற்ற இடங்களிலெல்லாம் ஒரு சம்பிரதாயம் என்னன்னா, அடிகளார் இறந்து போனவங்கள சவத்துக்கு மற்றதுக்கு போக முடியாதுன்னு. ஆனால் இந்த அடிகளார் அதையும் உடைச்சார். அதுதான் மிக முக்கியம். காட்ட வேண்டியவர்களுக்கு எதை காட்ட வேண்டுமோ அந்த உணர்வுகளை அவர்களுக்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக சென்றிருக்கிறார்கள். மிக முக்கியமாக அந்த வேதனைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள் சொன்னால், மனிதனை நினை, அதுதான் மிக முக்கியம். கடவுளை மற என்பதே மனிதன் நினை என்று சொல்லக்கூடிய அளவு கேட்டார். இறுதியாக நான் சொல்லுகிறேன், ஏராளம் அமெரிக்காவிலே அவர்கள் வெளிநாட்டுக்கு வந்தார்கள். அங்கேயும் ஜாதி ஒழிப்பு கேட்டார்கள். அது மட்டும் கேட்டால் அமெரிக்காவிலே பல கேள்விகள், அதில் பல படித்த நண்பர்கள் கேள்விகள் கேட்டார்கள். அவரும் நீதிபதி வேணுகோபால் அவர்களும் இங்கே வந்தார்கள். வந்தபோது ஒரு வேடிக்கையாக இன்றைக்கு கூட அடிகளாரிடத்தில் நான் மதியமாக சொன்னேன், என்னுடைய துணைவியார் எல்லாரும் இருந்தாங்க அங்கே பூரா. அங்கே நாங்கள் அந்த மாநாட்டுக்கு போயிருக்கோம் ஒஹோயோவில். அதுதான் தமிழ், அந்த வட அமெரிக்க தமிழ் சங்க மாநாடு. ஒரு ஏராளமாக ஒரு 1000 பேருக்கு மேலே கூடியிருக்கிற மாநாடு. அதற்கு அடிகளார் வருகிறார், நீதிபதி வேணுகோபால் அவர்கள் வருகிறார். அப்போதும் அடிகளார் எங்களுக்கு ஆச்சரியம், இந்த உருவத்தை மாற்றலை. இதே மாதிரி அவர்கள் சட்டம் இல்லை, மேலே இந்த துண்டு அதே மாதிரி போட்டு அவர்கள் எப்பவும் வர்ற அந்த உணர்வோடு வந்தாங்க. உடனே என்னுடைய துணைவியார் கேட்டாங்க, என்னங்க அடிகளார் அவர்களே, இங்கே ரொம்ப கடும் குளிராச்ச, உடல் பாதிக்குமே, ஆகவே நீங்கள் இங்கேயாவது கொஞ்ச நேரம் ஒரு சால்வையாவது போட்டு ஒரு கம்பளி சால்வையாவது போக்கலாமேன்னு சொன்னார். அடிகளார் ஒன்றும் சொல்லலை, அப்படியே பார்த்தார். நான் வேடிக்கை, அடிகளார் இடத்துல நான் ஒரு செல்லப்பிள்ளை மாதிரி தான் எப்போவுமே, மிகப்பெரிய அளவுக்கு. அடிகளாருக்கு இங்கே வந்தோடனே குளிர் விட்டு போச்சுமான்னு சொன்னேன். குளிர் விட்டு போச்சு அப்படி எல்லாரும் சிரித்தாங்க. அதை தாங்கக்கூடிய அளவுக்கு, அதாவது மனதில் உடலாக இருந்தாலும் உள்ளமாக இருந்தாலும் அவர்களுக்காக எத்தனை முறை இருந்தால். என்ன கேட்டால், அடிகளார் மேலே வழக்கு போட்டார்கள். அந்த நேரத்தில் தந்தை பெரியார் எவ்வளவு கொதித்து எழுந்தார் என்பது இந்த புத்தகத்தில் இருக்கிறது. மிக முக்கியமாக அடிகளாரை கைது செய்வதா, அடிகளாரை கொண்டு போய் கைது செய்வதா என்று கேட்டார்கள். அது மாதிரி ஒவ்வொரு முறையும் அதை கண்டனம் செய்வதற்கு வந்தார் என்றால், நம்முடைய சமுதாயத்துக்கு, சமூக தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமைந்த சூழ்நிலையில் இதை வர வேண்டும் என்று சொன்னார்கள். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும். அதுக்குத்தான் நம்முடைய அமைச்சருக்கு தான் பங்கு இந்த கூட்டத்தில். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதில் ஒரு பக்கம் அமைச்சர் செய்தார், இன்னொரு பக்கம் நம்முடைய அடிகளார் அவர்கள் அந்த குழுவில் கலைஞரோடத்தை கேட்டார்கள், யார் யார் இருக்கணும், ஆகம விதிப்படி பள்ளிக்கூடம் இருக்கணும்னா இந்த அனைத்து சாதியினரும் பள்ளிக்கூடம் படிக்கிறாங்களே, அதில் ராஜன் அவருடைய குழுவில் அடுத்த பெயர் யாருன்னா தவத்திரு அடிகளார் அவர்களுடைய பெயர். இவர்களுடைய பங்களிப்பு இந்த 2 பக்கமும் இருக்காங்க பாருங்க. 2 பக்கமும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக இன்றைக்கு சட்டம் வந்தாச்சு. மிக முக்கியம், நடைமுறையில் வந்திருக்காங்க, இன்னும் முழுமையை அடையலை. அது வேகமான ஒரு பயணம், அந்த பயணத்தை நடத்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சாதி ஒழிப்பு. ஏன்னா பெரியார் சொன்னார், நான் சாதி பாம்பை அடித்தேன், வைக்கத்தில் தொடங்கினேன், அந்த பாம்பு ஒளிஞ்சு ஒளிஞ்சு எல்லா இடத்துக்கும் போச்சு, நான் தொடர்ந்து அடித்து கொண்டே வந்தேன், கடைசி நேரத்தில் அது கருவறைக்குள்ளே போய் ரொம்ப பாதுகாப்பாக போச்சு. ஆகவே கருவறையிலும் அதை கை வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன். அதைத்தான் கலைஞர் சொன்னார், நான் பெரியாருக்கு இராணுவ மரியாதை, அரசு மரியாதை செய்தேன், ஆனால் அந்த இடத்துல அவர் நெஞ்சில் தைத்த முள்ளை எடுக்க முடியவில்லை என்று இன்றைய முதல்வர் அவர்கள் அதை எடுத்தார்கள் என்றால், அதற்கான பூர்வாங்க வேலைகளை செய்த அமைச்சர்கள் 2 பக்கமும் இருக்கிறார். ஒரு பக்கம் அடிகளார் இருக்கிறார், இன்னொரு பக்கம் நம்முடைய அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், அன்றைய அறநிலைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார்கள். ஆகவே தான் அடிகளாருடைய பயணங்கள், அடிகளார் செய்த களமாடிய நிகழ்வுகள், அடிகளாருடைய இலக்கு என்பது இருக்கிறதே, ஒருபோதும் அது குறி தவறாது, ஒருபோதும் நாங்கள் தோற்று போக மாட்டோம். தந்தை பெரியார் அவர்கள் அழகாக சொன்னார், என்னுடைய போராட்டங்கள் தோற்கவே இல்லை, தோற்காது, கொஞ்சம் வெற்றி வேண்டுமானால் காலதாமதமாக வந்திருக்கலாம் என்று நினைத்தார்கள். ஆகவே தான் அந்த உணர்வுகளை நாடெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஜாதி ஒழிந்த சமுதாயம், மூட நம்பிக்கை ஒழிந்த சமுதாயம், வேற்றுமைகளை அப்புறப்படுத்தி ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய ஒன்றுபட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று சொன்னால்,
அதற்காகத்தான் அடிகளாருடைய நூற்றாண்டு விழாவை நாடெல்லாம் சாதி ஒழிப்பு திருவிழாவாக, நாடெல்லாம் மூட நம்பிக்கை ஒழிப்பு திருவிழாவாக நடத்த வேண்டும். அதற்கு அடிகளார் ஒரு கலங்கரை வெளிச்சம். அந்த கலங்கரை வெளிச்சத்திலே தான் நம்முடைய கப்பல் பயணமாக வேண்டும். நம்முடைய அந்த பழியில் இன்னும் தீவிரமாக வர வேண்டும். வழியில் இடையூறுகள் இருக்கலாம். அந்த வகையிலே தான் இன்றைக்கும் கூட துவக்க மழை பெய்தது. ஆனால் நிகழ்ச்சி ஒன்றும் இல்லை, தடைபடவில்லை. அதுதான் ஏனென்றால் அடிகளாருக்கும் பிடித்த குரல் பெரியார். அடிகளாருக்கு சொல்லி பெரியாருக்கு மிகவும் பிடித்த குரல் எது என்றால், குடி செய்வார்க்கில்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். எங்களுக்கு பருவம் இல்லை. கொளுத்தும் வெயிலானாலும், கொட்டும் மழையானாலும், வீசும் புயலானாலும் இந்த பயணம் நிற்காது, இந்த பயணம் தொடரும். அதற்காகத்தான் நம்மை நாம் உற்பத்திக் கொள்வதற்கு, வேகப்படுத்திக் கொள்வதற்கு, விவேகப்படுத்திக் கொள்வதற்கு நமக்கு கிடைத்த ஒரு நல்ல அறிவாயுதமாகத்தான் அடிகளார். அந்த அடிகளாருடைய பயணத்தை இந்த அடிகளார் தொடர்கிறார்கள். எனவே தொய்வில்லை, தொடர்ச்சி இருக்கிறது, தோல்வி இல்லை, வெற்றி உண்டு. நன்றி, வணக்கம். இதற்காக ஒப்புக்கொண்டு தங்களுடைய நேரத்தையும் அருமையான உழைப்பையும் தந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் எங்களுடைய தலை தாழ்ந்த நன்றியை திராவிடர் கழகத்தின் சார்பிலே, தமிழ் முகூரும் நல்லுலகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க அடிகளார், வாழ்க பெரியார், வருக அவர்கள் விரும்பிய ஜாதியற்ற சமுதாயம், சமதர்ம சமுதாயம். நன்றி, வணக்கம்.